திரைப்படங்களை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். இந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டுதான் இந்த போராட்டம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு துணை போகாது, பயங்கரவாதத்திற்கு துணை போகாது. சிறுபான்மை மக்களை எதிரிகளாக தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். அமரன் திரைப்படத்தை தடை செய். கோஷங்களுக்கு அப்புறம் அப்படியே கை தூக்கி கோஷம். தமிழக தொடர்ந்து தீவிரவாதிகளாக சித்தரித்து வரும் தமிழக சினிமாக்களை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அதன் அடிப்படையிலே நேற்றைய முன்தினம் அமரன் என்ற ஒரு திரைப்படத்தின் ட்ரீசர் வெளியானது. சிவகார்த்திகேயன் அதில் ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படத்திலேயும் இஸ்லாமியர்களையும் காஷ்மீர் மக்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பது போன்று ஒரு காட்சி பதிவாகி உள்ளது. தொடர்ந்து இந்த தமிழகத்திலே மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு இடையே குரோதத்தை விதைக்கும் வகையிலே இது போன்ற தொடர்ச்சியான திரைப்படங்கள் வெளிவருவதை கண்டித்து இன்றைய தினம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே இந்த படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக பாலக்கரையிலே இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தி உள்ளோம். தமிழக அரசு இந்த திரைப்படத்தை உடனடியாக ஆய்வு செய்து இந்த திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். தமிழகத்திலே இஸ்லாமிய, கிறிஸ்தவ, இந்துக்களின் ஒற்றுமை ஓங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ராயல் சித்திக், மாவட்ட செயலாளர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி.